ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் ஜிவி வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா பெரிய கம்போசர் இந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும்? ஆனால் இல்ல அது நமக்கு தேவையில்லை. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஐ மெட் ஜிவி. நான் ஜிவி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு, என்ன எப்படி ஃபீல் பண்ணுங்க. தென் விக்ரமன் போய் மீட் பண்ணி கதை சொன்னதுக்கப்புறம் ஜிவி கேம் ஆன் போர்டு. வந்த உடனே முதல் வேலை நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு பண்ணி வச்சிருந்த சாங்கை தானு சார்கிட்ட கேட்டேன். நான் சார் அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னேன். அதுக்கு நான் நீ பண்ணுப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த சாங் கண்ணமொழி சாங் வந்து அதுக்கு பண்ண அந்த படத்துக்கு பண்ண சாங்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணோம். அண்ட் தென் இந்த படத்துக்கு கம்போசிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜிவி கிட்ட இருந்து வந்து எல்லா வெரைட்டிலையுமே இருந்தது சாங்ஸ். அண்ட் எவ்ரி சாங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, யுனிக்காக இருக்குது, இந்த படத்தினுடைய ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் விக்ரமன் ஆல்சோ ஹேஸ் அ வெரி குட் சென்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அது வந்து ஜிவியோட சேரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு.